அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நல்ல பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நல்ல பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த அழகர் சாமி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்போட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிட மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை போகிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்கள் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வ மரியாதைங்க குலதெய்வ மரியா, அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சார் நீங்கள் இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். அழகர் சாமி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க. 2வது பாயிண்ட் பிடிவாத குணம் உண்டு. 3வது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க. 4வது பாயிண்ட் உரத்த குரல் உண்டு அல்லது சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க. 5வது பாயிண்ட் வாலிப வயசில் கை நீட்டுறதில் அடிதடிக்கு அஞ்ச மாட்டீங்க. 6வது பாயிண்ட் சுமை தாங்கி போல் சின்ன வயசுலேயே குடும்ப சுமைகளை தாங்கக்கூடிய பொறுப்புகள் வந்துடும். 7வது பாயிண்ட் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. 8வது பாயிண்ட் உடம்புல நோய் சக்தி குறைவாக இருக்கும். 9வது பாயிண்ட் சளி தொல்லை சைனஸ் வீசிங்கால் அவதிப்படுவீங்க. 10வது பாயிண்ட் உங்கள் பேச்சு வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 11வது பாயிண்ட் வாகன யோகம் உண்டு. 12வது பாயிண்ட் அப்பா வழியில் 2 தர முடியவங்க இருப்பாங்க. 13வது பாயிண்ட் யூரினரி பிரச்சனை உண்டு. 14வது பாயிண்ட் எந்த ஒரு விஷயம் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு. 15வது பாயிண்ட் மாமனார் ஃபைனான்சியல் ரீதியாக ஹெல்த் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார். 16வது பாயிண்ட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ இருக்கும். 17வது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையுமே சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. 18வது பாயிண்ட் முயற்சிகளில் தடைகள் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். 19வது பாயிண்ட் மைண்ட் டிப்ரெஷன் எப்போதுமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 20வது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும். 21வது பாயிண்ட் ஆன்மீக சுற்றுலா புனித பயணம் யாத்திரை அடிக்கடி செல்வீங்க. 22வது பாயிண்ட் தாய்மாமா உறவு பகையாகும். 23வது பாயிண்ட் பெற்ற பிள்ளைகளை வாழ்ந்து பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. 24வது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 25வது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும். 26வது பாயிண்ட் யார்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். 27வது பாயிண்ட் மனைவி எந்த ஒரு விஷயத்தையும் சுத்தம் பார்ப்பாங்க. 28வது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்ச நஷ்டமாயிரும். 29வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 30வது பாயிண்ட் தனக்கு வர வேண்டிய நியாயமான லாபம் ப்ரமோஷனை போராடி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு, ஈஸியாக கிடைச்சிடாது. 31வது பாயிண்ட் ஒரு சகோதர பகை உண்டு. 32வது பாயிண்ட் அப்பா எமோஷனல் டைப்பாக இருப்பார். 33வது பாயிண்ட் சோம்பேறித்தனம் அசால்ட்டு தானே உங்கள்கிட்ட இருக்குங்க. 34வது பாயிண்ட் சொத்து சேர்க்கைகள் உண்டு. 35வது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு. 36வது பாயிண்ட் நிர்வாகத்திறமை இருக்குங்க. 37வது பாயிண்ட் கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும். 38வது பாயிண்ட் வேலை டென்ஷன் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். 39வது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 40வது பாயிண்ட் அப்பாவும் உங்களை எந்த ஒரு விஷயத்தையும் மட்டம் தட்டியே பேசுவார். 41வது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 42வது பாயிண்ட்டு பெற்றவங்க போக 3வது மனுஷங்களுக்கு கொல்லி போடக்கூடிய யோகம் உண்டுங்க, அது மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு தேடி வரும். 43வது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாதாங்க. 44வது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு. 45வது பாயிண்ட் இல்லற சுகங்களில் பாதிப்புகள் உண்டு. 46வது பாயிண்ட் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க, சேர்ந்து வாழ்ந்தால் நிம்மதி இருக்காது. 47வது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். 48வது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு ஆண் வாரிசே இருக்காது, இல்லைன்னா ஆண் வாரிசு இருந்துச்சு அதை பற்றின மனக்கவலைகள் இருக்கும். ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்சோ உங்களுக்கு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 49வது பாயிண்ட் செய்வன் இருக்குங்க குடும்பத்து மேலே. செய்வனை அப்படிங்கிறதுக்கு உண்டான சிம்டம்ஸ் நிரூபித்து காட்ட முடியும். கால் சொந்தமான பிரச்சனை, கால் வலி, கால் வளைச்சல், அடிக்கடி காலில் அடிபடுறது இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும். நைட்டு லேட்டாக தூங்குவீங்க, தூக்கத்தில் திருப்தி இருக்காது, திறமைக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்காது, எவ்வளோ பணம் வந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. கண்டிப்பாக அந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும், அப்படின்னா தான் உங்களால் முன்னேற முடியும். ஒரு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா லோக்கலில் தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க. அதில் என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. 3 மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. 50வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளியம்மன் தாய் தாங்க. இத்துடன் அழகர் சாமி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இந்த பேரை வச்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.